ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 4 பேருக்கு போலீஸ் காவல் விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஹரிஹரனுக்கு 5 நாட்களும், பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோருக்கு 3 நாட்களும் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 4 பேருக்கு போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல் உதவி ஆணையருக்கு நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 4 பேருக்கு போலீஸ் காவல் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவல் உதவி ஆணையருக்கு நீதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவேங்கடத்தை போல் தங்களையும் போலீசார் என்கவுண்டர் செய்ய உள்ளதாக பொன்னைபாலு, ராமு, அருள் ஆகியோர் நீதிபதியிடம் கூறிய நிலையில் 3 பேரையும் எப்படி அழைத்துச் செல்கிறீர்களோ அதேபோல நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான பொன்னை பாலு, அதே போல ராமு என்ற வினோத், அருள் ஆகியோருக்கு 3 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல வழக்கறிஞர் ஹரிஹரனுக்கு 5 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த போலீஸ் காவல் வழங்கும் போது அந்த போலீஸ் காவலில் எடுக்கப்படக்கூடிய குற்றம் சுமத்தப்பட்டவர்களிடம் நீதிபதி போலீஸ் காவலில் நீங்கள் செல்ல தயாரா என வழக்கமாக கேட்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கிறது. அதே போல நீதிமன்றத்தில் பொன்னை பாலு, ராமு, வினோத் ஆகியோரும் தங்களை திருவேங்கடம் போல என்கவுண்டர் செய்ய வாய்ப்பு இருக்கிறதாக நீதிபதியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல எப்படி நீங்கள் அழைத்து சென்றீர்களோ அதே போல நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். உடம்பில் சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது. சரியான நேரத்தில் சாப்பாடு வழங்க வேண்டும் என உதவி ஆணையர் சரவணனை எச்சரித்து உத்தரவாத பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டு பின்னரே போலீஸ் காவலில் அனுப்புவதற்கான உத்தரவை மாஜிஸ்ட்ரேட் ஜெகதீசன் பிறப்பித்திருக்கிறார். நீதிமன்ற உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விசாரணைக்கு எப்படி அழைத்து செல்கிறீர்களோ அதே போல மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்ற உத்தரவும் நீதிமன்றத்தின் சார்பில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.